ஓகே, கண்ணப்பா மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது இந்த படத்தை போய் நான் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்து நின்றுச்சுங்க. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா தியேட்டர்ல போய் உட்காடுறேன். ஆனா அந்த தியேட்டர்ல வெறும் 15 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. இதே மற்ற படம் அப்படின்னா அதிகமாக உட்காந்துருப்பாங்க. இது வந்து ஒரு சிவன் படம், ஒரு சாமி தெய்வீகம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு ஒன்னே எல்லாம் சிவமயம். உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு ரொம்ப நாள் வந்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் போட முடியல. அதுவும் வந்து ஒரு செயலாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆரம்பத்தில் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஹீரோ வந்து கதையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு ப்ரொடியூசரை வந்து தேடி இருக்காரு, டைரக்டரை போய் தேடி இருக்காரு. நிறைய பேர் வந்து நோ தான் சொல்லியிருக்காங்க. அவன் ரொம்ப வருஷமா கதையாக சொல்லியிருந்தாங்கிறான். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எங்கள் கம்பெனியில் இப்போ நாங்கள் பண்ணுறதில்ல. இந்த டெக்னிக்கல் குழு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்தில் வந்து ஒரு 700 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. உன்னோடு சேர்ந்து அந்த நேரத்திற்காக நானும் காத்திருக்கிறேன். நம்ம வழக்கமாக குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு ஆடோ இல்லை ஒரு கோழியோ ஒரு ஏதோ ஒன்று வெட்டுவோம், பலி கொடுப்போம். அது ஆஸ் யூஷுவலாக நடக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு மனுஷனை வந்து பலி கொடுக்குறான் அப்படின்றதுனால இந்த வந்து அப்படியே அந்த ஹீரோவோட கதை வந்து அப்படியே மாறுது. கடவுளையே வெறுக்கிற மாதிரி, அது வெறும் கல். ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு ஆள் வந்து எப்படி கடைசியில் கடவுள் மீது ஈர்க்கப்படுறாரு, எப்படி அவர் வந்து ஒரு சிவபக்தனாக வந்து மாறுறாரு அப்படின்றதான் இந்த கதை. ஓகே, அது சூப்பராக தான் கொண்டு போயிருக்காங்க. பார்க்கணுன்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்சபிள் மூவி தான். சூப்பராக எடுத்திருக்காங்க. விட மாட்டேன். இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி அவருடைய வரலாறை படைச்சி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. வாயுலிங்கம் அப்படின்றது ஒரு மறைச்சி வச்சு ஒரு சிவகோசரியரை வந்து என்ன பண்றாரு, பூஜை பண்றாரு. இதுல யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா மோகன் பாபு வந்து நடிச்சிருப்பாரு. சின்ன சிவபக்தனா இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல. அந்த வாயுலிங்கத்தை திருடுறதுக்கு ஒரு கேங் ஒன்று வருது. நம்ம மகாபாரதத்தில் நடிச்ச துரியோதனன் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒருத்தர் நம்ம பார்த்துருப்போம். நாசமாக்கி அந்த வாயுலிங்கத்தை நான் கொண்டு வருவேன். கண்ணப்ப நாயனார் அப்படின்றது 63 நாயன்மார்கள்ல மிகவும் போற்றத்தக்க ஒருவர். நினைச்சேன் நீயும் சாமியும் கூட்டு கலவா. ஹீரோ ஹீரோயின் எல்லாமே வந்து சிவனை கல்லுன்னு சொல்றியா? ஒரு சூப்பர் ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷய்குமார் வந்து சிவனா நடிச்சிருப்பாரு. காஜல் அகர்வால் வந்து பார்வதி தேவியா நடிச்சிருப்பாங்க. மாறுவான் என்று எப்படி நம்புகிறீர்கள் பிரபு? மோகன்லால் வந்து சிவபெருமானா ஒரு அவதாரத்துல மகாபாரதத்துல வர ஒரு கிளைக்கதையில வந்து வந்திருப்பாரு. என்பதை நீ அறிந்தது. அவன் கட்டவிரலை வெட்டி எடுக்க வைத்த அந்த அர்ஜுனன் தானே நீ? கிளம்பியா. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரபாஸ் சிவனா இருந்துட்டு ருத்ரா அப்படின்னோடனே பிரபாஸ் கேரக்டர் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். ருத்ரா அதுல வந்து சரத்குமார் ரோல் அப்படின்றது ஒரு முக்கியமான ரோல். பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவனுக்கு இந்த பட்டியல இடம் கிடையாது. ஒரு சிவனை கும்பிடக்கூடிய ஒரு மனைவி பிரீத்தி முகுந்தனா வந்து நடிச்சிருப்பாங்க. உன்னோட பைத்தியம் குறையும். தப்பு மாமா, அப்படிலாம் சொல்லாத. அந்த மனைவி வந்து தன்னுடைய கணவனுக்கு கூட சாப்பாடே கொடுக்காம முதல்ல சிவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கதை வந்து இவங்க புனைக்கதையில வந்து கொண்டு வந்திருக்காங்க. கதையே வந்து ஒரு சிலதெல்லாம் மறைச்சி எடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகன் தத்தைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் கடவுள் ஏதோ ஒரு குறை நமக்கு வைப்போம். அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. கோடி கோடியா செல்லம் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா அவங்க பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. There is no option, one and only solution. Go to way முருகா. அவர் வந்து இந்த குழந்தை வரம் வேணும் அப்படின்றதுக்காக குழந்தை கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து பல்வேறு வழிகளில் வந்து வழிபடுறாங்க. முருகப்பெருமானின் அருளால வந்து அந்த குழந்தை பிறக்கிறது. குறை தீர்க்கும் கடவுள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுன்னா முருக கடவுள்.
அந்த தின்னா இருக்கிறதுனால அந்த பேர் வந்து தின்னனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. இந்த பட்டியல எந்த குழந்தைக்கும் ஆபத்து வரவிட மாட்டேன். இது என் வாக்கு. தின்னாவோட அந்த குழந்தை சின்ன வயசுலேயே பலவிதமான ப்ராக்டிஸ்லாம் பண்ணி வில்வித்தையிலையும் வேட்டையாடுறதுலையும் ஒரு சிறந்து விளங்குது. கண்ணப்பா அப்பப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.